பிரைஸ் த லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானம் ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரத்திலிருந்து 8ஆம் அதிகாரம் வரை. இந்த நாள் தியானத்திற்கான தலைப்பு இரட்சிப்பின் 3 நிலைகள். இந்த ரோமருக்கு எழுதின புஸ்தகத்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அடிப்படை உபதேசங்கள், இரட்சிப்பிற்கு அடுத்த உபதேசங்கள் இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்தில் அதிகமாக நாம் பார்க்க முடியும். கடந்த நாள் உள்ள தியானத்தில் நம்ம பார்த்தோம், விசுவாசத்தினால் நாம் ரட்சிக்கப்படுகிறோம். நாம் அதிகமாக பாவம் செய்கிறதுனால ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொள்கிறதில்ல, நம்ம கொஞ்சமாக பாவம் செய்கிறதுனால ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறதில்ல. அந்த அடிப்படைகளில் ஆண்டவர் நம்மை ஒருபோதும் ஏற்றுக்கொள்வது இல்லை. ஆண்டவர் நம்மை எந்த அடிப்படையில் ஏற்றுக்கொள்கிறார் என்றால், இயேசு நம்முடைய பாவத்திற்காக சிலுவையில் மரித்தாரே, அதை நாம் விசுவாசிக்கும் போது அந்த அடிப்படையில் தான் ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறார். அப்போ நம்முடைய அடிப்படை மிக சரியாக இருக்க வேண்டும் என்றால், இரட்சிப்பிற்காக நான் என்ன செய்தேன் என்று நாம் பார்க்காமல், கர்த்தர் என்னுடைய இரட்சிப்பிற்காக என்ன செய்தார் என்று நாம் பார்க்கும்போது, உண்மையாக வேதம் இரட்சிப்பு என்றால் என்ன சொல்லுகிறதோ அதில் நம்மால் நிலைத்திருக்க முடியும். இந்த ரோமருக்கு எழுதின புஸ்தகத்திலேயே மிக மிக முக்கியமான வசனம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் இருக்கிறது. விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு இரட்சிப்பு உண்டாகிறது. விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு இரட்சிப்பு உண்டாகிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த வேத பகுதிகளையும் இந்த வசனத்தின் பின்னணியிலேயே நாம் தியானிக்கலாம். இந்த இரட்சிப்பை வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அதை 3 விதமாக நாம் பிரிக்கலாம். அப்படி என்றால் இரட்சிப்பில் ஒரு 3 விதமான நிலைகள் இருக்கிறது. இன்றைக்கு நான் அந்த காரியங்களை ஒரு சின்ன ஒரு சார்ட் மூலமாக உங்களுக்கு நான் விவரித்து காண்பிக்கிறேன். இரட்சிப்பின் முதல் நிலை அது என்னவென்றால், பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுதலை. பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுதலை. இதைதான் வேதம் நீதிமானாக்கப்படுதல் என்று சொல்லுகிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். இப்போ நாம் விசுவாசத்தினால் நாம் நீதிமான்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம். ஸோ இதுதான் இரட்சிப்பினுடைய முதல் நிலை. எந்த நேரத்தில் நாம் நம்முடைய பாவங்களை உணர்ந்து, இந்த பாவங்கள் எனக்கும் தேவனுக்கும் இடையில் காணப்படுகிறது என்று நாம் உணர்ந்து, அதை நாம் அறிக்கையிட்டு, இயேசு எனக்காக சிலுவையில் என்ன செய்தாரோ அதை நான் விசுவாசிக்கக்கூடிய நேரத்தில், என்னுடைய பாவத்தை விட்டு இயேசு எனக்காக என்ன சிலுவையில் செய்திருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கும் போது, இந்த ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் முதல் வசனம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிறது. அந்த நிமிஷத்தில், எந்த நேரத்தில் நான் என்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு இயேசு எனக்காக சிலுவையில் மரித்தார், இயேசுவை என்னுடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொள்கிறேனோ அந்த நிமிஷத்தில் நான் நீதிமானாக மாற்றப்பட்டிருக்கிறேன். அந்த நேரத்தில் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சுபாவங்கள், செயல்பாடுகள் எதுவுமே மாறி இருக்காது. ஆனால் அந்த ஒரு நிமிஷத்தில் நான் இயேசுவை விசுவாசிக்கிறேனே, அந்த நேரத்தில் நான் நீதிமானாக மாற்றப்படுகிறேன். அந்த நிமிஷத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் நடைபெறுகிறது. நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது. தேவனுடைய பிள்ளைகளாக நாம் மாறினோம். பாவத்தினுடைய தண்டனையிலிருந்து நாம் விடுதலையாக்கப்படுகிறோம். அதுக்கு அடுத்த நிமிஷமே இந்த உலகத்தில் நாம் கண்களை மூடினால் நாம் பரலோகத்தில் இயேசுவோடு காணப்படுவோம். இதுதான் நீதிமானாக்கப்படுதல் என்று சொல்லுவது. இரட்சிப்பின் 2ஆம் நிலை என்னவென்றால், பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுதலை. முந்தின அதிகாரம் 5ஆம் அதிகாரம் முழுவதுமாக படிக்கும்போது எப்படி நீதிமானாக்கப்படுதல் அந்த காரியங்களை குறித்து நாம் வாசிக்கலாம். அதை கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை அல்ல, 2, 3, 4 அதற்கும் அதிகமான முறை நீங்கள் வாசிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் எவ்வளவு அதிகமாக நாம் ஜெபத்தோடு படிக்கிறோமோ அப்பொழுதுதான் இந்த இரட்சிப்பிற்கு அடுத்த இந்த அடிப்படை உபதேசங்கள் நம்முடைய வாழ்க்கையின் ஒரு பங்காக மாறும். இரண்டாவதாக, பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுதலை. ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் முழுவதும் நாம் படிக்கும்போது எப்படி நாம் பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுதலையாக்கப்படுகிறோம் என்பதை குறித்து நாம்
வாசிக்க முடியும். அப்போ 5ஆம் அதிகாரத்தில் இயேசு எனக்காக மரித்ததை நான் விசுவாசிக்கும் போது என்னுடைய பாவங்கள் கழுவப்படுகிறது, நான் நீதிமானாக படுகிறேன். 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது இயேசுவோடு கூட நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். இந்த சத்தியத்தை நாம் விசுவாசிக்கும் போது பாவத்தின் வல்லமையிலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். நாம் இயேசுவுடைய பிள்ளையாக மாறினாலும் நம்முடைய பலத்தினால பாவத்தை மேற்கொள்ள முடியாது. அந்த இடத்துலையும் நம்ம விசுவாசிக்க தான் செய்ய வேண்டும். என்ன விசுவாசிக்க வேண்டும்? இயேசுவோடு கூட நான் சிலுவையில் அறையப்பட்டு விட்டேன் என்று நாம் விசுவாசிக்கும் போது சிலுவையிலிருந்து வரக்கூடிய வல்லமை பாவத்திலிருந்து, பாவத்தின் வல்லமையிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கிறது. இதைத்தான் நீங்கள் ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் முழுவதுமாக படிப்பீர்கள். இந்த ரோமர் 6ஆம் அதிகாரத்தையும் அநேக தரம் படிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு வசனத்தை மட்டும் நான் சுட்டி காட்டுகிறேன். 22ஆம் வசனம், இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாச்சு. இயேசுவோடு கூட நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன் என்பதை நாம் விசுவாசிக்கும் போது பாவத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டு விட்டோம். எந்த அளவுக்கு அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த விடுதலையை நாம் அனுபவிப்போம். தேவனுக்கு அடிமையானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். இதுதான் பரிசுத்தமாக்கப்படுதல். இப்போ நீதிமானாக்கப்படுதல் ஒரு நொடியில் நடக்கிறது, அல்லது எந்த நிமிஷத்தில் நான் விசுவாசிக்கிறேனோ அந்த நிமிஷத்தில் நடக்கிறது. இட் ஹேப்பன்ஸ் இன்ஸ்டன்ட்லி. ஆனால் பரிசுத்தமாக்கப்படுதல் என்று சொல்லும்போது நான் தொடர்ந்து தேவனை விசுவாசித்து கொண்டே இருக்க வேண்டும். கிறிஸ்துவோடு கூட நான் சிலுவையில் அறையப்பட்டு விட்டேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் ஜீவிக்கிறார் என்று சொல்லி விசுவாசித்து கொண்டே இருக்கும்போது இந்த பரிசுத்தமாக்கப்படுதல் அல்லது ஆங்கிலத்தில் சாங்டிஃபிகேஷன் நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கும். நிறைய நேரத்தில் விசுவாசிக்கும் போது நீதிமானாக்கப்படுதல் ஆண்டவருடைய கிருபையினால் நடக்கிறது, பரிசுத்தமாக்கப்படுதல் என்னுடைய முயற்சியினால் நடக்கிறது என்று நிறைய பேர் தவறாக புரிந்து கொள்கிறார்கள். ஆனால் பரிசுத்தமாக்கப்படுதலும் சிலுவையில் இயேசுவோடு கூட நான் மரித்து விட்டேன் என்பதை விசுவாசிக்கும் போது தான் இந்த பாவத்திலிருந்து விடுதலை கிடைத்து கொண்டே இருக்கும். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அப்போ நம்முடைய பரிசுத்தம் யார்தான்? இயேசுதான். அவரோடு நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன் என்பதுதான் அந்த ஒரு அடிஸ்தானம், அதுதான் ஒரு ஃபவுண்டேஷனல் டாக்ட்ரின் என்று நாம் சொல்ல முடியும். இப்போ 2ஆம் நிலை என்னது? பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுதலையாக்கப்படுவது. இதுதான் பரிசுத்தமாக்கப்படுதல். 3ஆம் நிலை என்னவென்றால் பாவத்தின் பிரசன்னத்திலிருந்து விடுதலை. இந்த பூமியில் நாம் வாழும்போது பாவத்தின் பிரசன்னத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எந்த அளவுக்கு நமக்குள்ளால ஒரு மறுரூபம் ஏற்பட்டாலும் பாவத்தின் பிரசன்னத்திலிருந்து நமக்கு என்ன கிடையாது? ஒரு விடுதலை கிடையாது. இப்போ 3ஆம் நிலை அந்த ரட்சிப்பு என்றால் என்ன? பாவத்தின் பிரசன்னத்திலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கிறது. இதைத்தான் மகிமைப்படுத்தப்படுதல் என்று நாம் பார்க்கிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமானாக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கியிருக்கிறாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அப்போ நம்மை ஆண்டவர் நீதிமானாக மாற்றியிருக்கிறார், அவர் நம்மை மகிமைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். இதுதான் மகிமைப்படுத்தப்படுதல். ஆங்கிலத்தில் சொல்லும்போது ஜஸ்டிஃபிகேஷன், நீதிமானாக்கப்படுதல். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நபர் மேல் எந்த பாவமும் கிடையாது. முதல் நிலை நீதிமானாக்கப்படுதல். 2ஆம் நிலை பரிசுத்தமாக்கப்படுதல், சாங்டிஃபிகேஷன். 3ஆம் நிலை குளோரிஃபிகேஷன் அல்லது மகிமைப்படுத்தப்படுதல். இந்த 3ஆம் நிலையும் எப்படி தான் நடக்கிறது என்றால் கிருபையினால தான் நடக்கிறது. நம்முடைய பலத்தினால இது நடக்காது, கிருபையினால தான் நடக்கிறது. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் படிக்கும்போது, இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கையுள்ளவர்களாய் இருங்கள். அப்போ இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது என்ன நடக்க போகுது? நமக்கு கிருபை இன்னும் ஒரு விசை இந்த பூமியில் கடைசியாக நமக்கு கிருபை அளிக்கப்படுகிறது. அதான் நம்ம பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கையுள்ளவர்களாய் இருங்கள்.
அப்போ நம்ம அதுவும் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி தான் நடக்கிறது? அவருடைய கிருபையை நாம் விசுவாசிக்கிறதன் மூலமாக நாம் என்ன பண்ணப்படுகிறோம்? இந்த பாவத்தின் பிரசன்னத்திலிருந்து விடுதலையாக்கப்படுகிறோம். இதுதான் இரட்சிப்பின் 3 பிரிவுகள் என்று நாம் பார்க்கலாம். இந்த 3மே கிருபையினால தான் நடக்கிறது. நம்முடைய முயற்சியினால நடக்கிறது கிடையாது, கிருபையினால தான் நடக்கிறது. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் படிக்கும்போது இன்னொரு பகுதியை நாம் பார்க்கிறோம். உங்கள் இரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். உங்கள் இரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். இரட்சிப்பு நிறைவேறுதல் என்றால் என்ன? முதலாவதாக நீதிமான்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம். பாவங்களை அறிக்கை செய்து பாவத்திலிருந்து மனம் திரும்பி, அதை தொடர்ந்து இரட்சிப்பு என்ன பண்ணணும்? பூரணப்பட வேண்டும், நிறைவேற வேண்டும். உடன் நம்ம என்ன பண்ணணும்? அதிலேயே நின்று விடக்கூடாது, பரிசுத்தமாய்க்கொண்டே இருக்க வேண்டும். இயேசுவோடு நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ளால ஜீவிக்கிறார் என்று சொல்லி ரோமர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் இந்த அதிகாரங்களில் வரக்கூடிய சத்தியங்களில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். அதிலேயே நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? நின்று விடக்கூடாது, மகிமைப்படுத்தப்பட வேண்டும். அது மகிமைப்படுத்தப்பட வேண்டும் என்றால் ரோமர் 8ஆம் அதிகாரத்துக்கு நாம் வர வேண்டும். ரோமர் 8ஆம் அதிகாரம் முழுவதையும் நாம் படிக்கும்போது பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் படிக்கிறோம். முழுவதுமாக நாம் ஆவியில நடக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை முழுவதும் ஆவிக்குள்ளாக நாம் செயல்படுத்த வேண்டும். ரோமர் 8 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு ஆவிக்குரிய ஜீவியம் செய்வது என்பதை நாம் படிக்க முடியும். அப்போ ஆவிக்குரிய ஜீவியம் நம் விசுவாசத்தினால் செய்யும்போது தான் நாம் மகிமையின் மேல் மகிமை அடைந்து கொண்டே இருப்போம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17-18 நாம் பார்க்கும்போது அவரை போல நாம் மறுரூபமாய்க்கொண்டே இருக்கிறோம். அப்பொழுது ஒரு நாள் நமக்கு திரும்பவுமாக ஒரு பூரண கிருபை கிடைக்கிறது, நம்முடைய இரட்சிப்பு பூரணப்படுகிறது. இன்னைக்கு நிறைய பேர் ஒரு 2 நிமிஷம் ஜெபத்தை செய்துவிட்டு நான் இரட்சிப்பை வாங்கிவிட்டேன் என்று சொல்லி அவர்கள் அதை தாண்டி செல்லுவது இல்லை. உண்மையாக நான் நீதிமானாக பட்டிருக்கிறேன் என்றால் அதற்கு என்ன அறிகுறி? எனக்குள்ளால ஒரு தாகம், எனக்குள்ளால ஒரு வாஞ்சை காணப்படும். என்னை நீதிமானாக மாற்றின தேவனை போல் நான் மாற வேண்டும், என்னை ஏற்றுக்கொண்ட தேவனை போல் பரிசுத்தமாக நான் காணப்பட வேண்டும், அவரை போலவே நான் மாறி மறுரூபமாக வேண்டும். உண்மையாக நீதிமானாக நான் மாற்றப்பட்டிருக்கும் போது அந்த வாஞ்சைகள் எனக்குள்ளால இருந்து கொண்டே இருக்கும். அந்த வாஞ்சையை தான் பரிசுத்த ஆவியானவர் பயன்படுத்தி அடுத்தடுத்த நிலைகளுக்கு நம்மை கொண்டு போகிறார். ஏனென்றால் வாஞ்சைகளையும் விருப்பங்களையும் ஒரு நீதிமானாகப்பட்ட ஒரு நபருக்குள்ளாக ஆண்டவர் வைத்து கொண்டே இருக்கிறார். அதன் மூலமாக தான் நம்ம ஒவ்வொரு நிலையை தாண்டி தாண்டி நாம் வந்து கொண்டிருக்கிறோம். இந்த 5ஆம் அதிகாரத்திலிருந்து 8ஆம் அதிகாரம் வரைக்கும் நீங்கள் திரும்ப திரும்ப படிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 50 முறை 100 முறை கூட படிக்கலாம். நான் விசுவாசத்துக்குள்ளாக அநேக ஆண்டுகளுக்கு முன்பதாக வரும்போது இன்னும் ஞாபகம் இருக்குது. 50 முறை 100 முறை கூட படித்த ஞாபகங்கள் இருக்கிறது. வேதம் முழுவதும் கிடையாது, இந்த 4 அதிகாரங்களையும். ஏனென்றால் இரட்சிப்பில் நாம் நிலைத்திருக்க வேண்டும், நம்மை சார்ந்து இருக்கக்கூடாது, கிருபையை சார்ந்து விசுவாசத்தோடு நாம் வாழ வேண்டும். நாம் அனைவரும் இப்படிப்பட்ட கிருபைகளை பெற்றுக்கொள்வோம். அடுத்தடுத்த நிலைகளுக்கு நாம் தாண்டி போவோம். தேவன் வரும்போது அல்லது இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது இந்த பூரண கிருபையை பெற்றுக்கொண்டு பாவத்தின் பிரசன்னத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு நித்தியமாக அவரோடு கூட வாழ்வோமாக. நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. முழு ரட்சிப்பை இயேசு எங்களுக்காக சிலுவையில் சம்பாதித்தபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நாங்கள் பாவிகளாக இருக்கும்போது, பலவீனர்களாக இருக்கும்போது, உமக்கு சத்துருக்களாக இருக்கும்போது இயேசு கிறிஸ்து எங்களுக்காக மரித்து எங்களுக்காக ரட்சிப்பை சம்பாதித்தீரே. நாங்கள் நல்ல காரியங்கள் செய்த நேரத்தில் அல்ல, பாவிகளாக இருந்தபோது எங்களுக்காக மரித்து ரட்சிப்பை சம்பாதித்தீரே தகப்பனே. அந்த கிருபையை விசுவாசத்தினால நாங்கள் பெற்றுக்கொண்டு இந்த ரட்சிப்புக்குள்ளாக வாழ, ரட்சிப்பில் நிலைத்திருக்க ஆண்டவர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். ரட்சிப்பின் சந்தோஷத்தில் ஒவ்வொரு நாளும் நாங்கள் வாழ ஆண்டவர் கிருபை தாரும். மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.